எனது பெயர் டாக்டர் கே கண்ணன். எனது சொந்த ஊர் கம்பம், தேனி மாவட்டம். இந்த யுபிஎஸ்சி நடத்தும் குடிமைப்பணித் தேர்வில் 4வது முறையாக இத்தேர்வில் கலந்து கொண்டு இந்த முறை 308வது ரேங்க் பெற்று இந்திய போலீஸ் துறை பணிக்கு இந்திய காவல்துறை பணிக்கு தேர்ச்சி பெற்றுள்ளேன். முதலில் நம் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், தமிழ் மக்கள் ஆங்கிலம் தெரியவில்லை என்றது பெரிய குறையாக நினைக்கிறார்கள். நானும் கூட 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே அனைத்து பாடங்களை கற்றேன். ஆகவே தமிழ் மீடியம் என்பது ஒரு தடையாக இருக்காது. இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு தமிழ் மீடியம் ஒரு தடையே கிடையாது. ஆங்கிலத்தை நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு இதை தவிர மற்றபடி ஆங்கிலம் ரொம்ப சரளமாக பேச வேண்டும் என்ற ஒரு அவசியம் இதில் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் சொல்வார்கள், நாம் பேசுவது அடுத்தவர்களுக்கு புரிய வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும் போதுமானது. இரண்டாவதாக இன்னொன்றை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னவென்றால், நான் விவசாயம், எனது பெற்றோர்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நான் முதல் தலைமுறை பட்டதாரி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் படிக்கவில்லை என்றாலும் சரி, நாங்களும் தமிழ் மீடியம் தான் படித்திருக்கிறோம், எப்படி இந்த மாதிரி தேர்வுகளை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்ற மாதிரி அச்சம் எல்லளவும் கொள்ள தேவையில்லை என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இந்த தேர்வு முதலாவதாக ஏன் இந்த குடிமைப்பணி தேர்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் எத்தனையோ தேர்வுகள் உண்டு, டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறார்கள், யூபிஎஸ்சியிலே பல்வேறு தேர்வுகள் உண்டு. ஏன் இந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், சுமார் 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய நாட்டில் இந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கு ஆண்டிற்கு சுமார் 1000 மாணவர்கள் வரை தற்போது தேர்வு செய்கிறார்கள். இதில் முதல் கட்டமாக 5 லட்சம் மாணவர்கள் வரை முதல்நிலை தேர்வு எழுதுகிறார்கள். அதன் பின் அதில் முக்கிய தேர்விற்கு சுமார் 10,000 மாணவர்களை இந்த யுபிஎஸ்சி தேர்வாணையமானது தேர்வு செய்கிறது. அதன் பின்பு அதில் நல்ல மதிப்பெண்கள் பெறுபவர்களை அவரை இறுதி கட்டம் சொல்லக்கூடிய நேர்முக தேர்வுக்கு அழைக்கிறார்கள். 1:3 என்ற விகிதத்தில் அழைத்து இறுதியாக மாணவர்களை செலக்ட் செய்கின்றனர், தேர்வு செய்கின்றனர். இந்த மாதிரியான இந்த தேர்வில் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுவது ஒரு சில மாணவர்களுக்கு முதல் முறையில் சிறிது தோல்வியை தள்ளியிருப்பார்கள். அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. 2வது அட்டெம்ப்ட் அல்லது 3வது அட்டெம்ப்ட் என்றாலும் கூட நாம் எளிதாக வெற்றி பெறலாம். அதற்கடுத்து முக்கிய தேர்வில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த முக்கிய தேர்வு எழுதும் பொழுது ஒவ்வொரு வினாத்தாளும் 300 மதிப்பெண் கொண்டதாகும். இந்த 300 மதிப்பெண்களை பெறுவதற்கு நீங்கள் அந்த 3 மணி நேரத்தில் சரியாக நேரத்தை கணக்கீடு செய்து அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதி தெளிவான விடைகள் எழுத வேண்டும். நீங்கள் எழுதக்கூடிய விடையானது மற்ற மாணவர்கள் எழுதுகின்ற விடையை காட்டிலும் சற்று அந்த மதிப்பீட்டாளருக்கு மார்க் போடுவதற்கு ஏதுவாக நல்ல முறையில் ப்ரெசன்டேஷன் சொல்வார்கள், பெஸ்ட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்லக்கூடிய சிறப்பான முறையில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி அந்த ஆன்சர் பேப்பர் என்று சொல்லக்கூடிய ஆன்சர் பேப்பரில் நீங்கள் உங்களுடைய இதை குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல அதில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் என்பது மெயின்ஸில் மார்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். நேர்முக தேர்வில் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், நேர்முக தேர்வில் நாம் நமக்கு தெரிந்தவற்றை மனதில் ஒன்று வெளியில் வைத்து கொண்டு பேசுவார்கள் அப்படி சொல்வார்கள் ஊரில். அது மாதிரி இல்லாமல் நம்ம மனதில் என்ன படுகின்றதோ அதை மனசில் உள்ளவாறு அப்படியே அதுக்கு விடையளிக்க வேண்டும். நேர்முக தேர்வில் அனைத்து துறையிலிருந்து கால்நடை மருத்துவர் துறை, இந்த வணிக வரித்துறை, அது மட்டும் இல்லாமல் நாட்டு நடப்புகள், வெளிநாட்டு நடப்புகள் ஆகிய அனைத்து பகுதியிலிருந்தும் எனக்கு வினாக்கள் எழுப்பினார்கள். நேர்முக தேர்வில் நாம் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் நல்ல பொறுமையாக விடை அளித்தாலே போதும், நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். வாய்ப்பளித்ததற்கு ஜேவின் பப்ளிகேஷனுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன்.